ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சுபா. வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, மார்கழி பிறந்துலேருந்து தை மாதம் வரைக்கும் கலர் கலராக கோலம் போட்டு அசத்துவோம் வாசலில். அந்த கலர் கலராக கோலம் போட்டு அசத்துறதுக்கு கலர் மாவு காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டியதில்லை, வீட்டிலையே தயாரிக்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு வீட்டிலையே செஞ்சு காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். கலர் கோல மாவு தயாரிக்கிறதுக்கு கோல மாவு கண்டிப்பாக தேவை. நார்மலாகவே நம்ம கோல மாவில் பச்சரிசி மாவு கலந்து கோலம் போட்டோம்னா கோலம் சூப்பராக இருக்கும். இப்போ அதே முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கப்பு கோல மாவுனா அதுக்கு அரை கப்பு பச்சரிசி மாவு கலந்துக்கணும். அதை ஃபஸ்ட்டு கலக்கி வச்சுக்குவோம். ஒரு கப்பு கோல மாவு எடுத்துக்கலாம். அது ஒரு பவுலில் போட்டுட்டு இப்போ அதே கப்பில் அரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். ஒரு கப்பு கோல மாவுக்கு அரை கப்பு பச்சரிசி மாவு கலந்து வச்சுருக்கோம். இதை இப்படியே நம்ம கோலம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாவு வச்சு தான் நம்ம கலர் கோல மாவு செய்ய போகிறோம். காசு கொடுத்து கடையில் வாங்கிட்டு வந்து அதை கலக்கி சிரமமே பட வேண்டியதில்லை, நம்மளே ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் சூடம். கண்டிப்பாக சூடம் தேவை. ஒரு கலருக்கும் ஒரு சூடம். பெரிய சூடமாக இருந்தால் குட்டி குட்டியாக உடச்சி வச்சுக்கலாம். நான் சின்ன சூடமாக இருக்கிறதுனால ஒன்று போட்டுக்கிறேன். நம்ம எத்தனை கலர் கலக்க போகிறோமோ அத்தனை சூடம் தேவைப்படும். இப்போ வீட்டில் இருக்க கலர் போட்டு பாருங்கள். ஆரஞ்சு, மஞ்சள், சிவப்பு, பச்சை, வீட்டில் இருக்க கேசரி பவுடர் தான் எல்லாமே. இது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் தூளையும் கூட வச்சுக்கலாம். மஞ்சள் கலருக்கு மஞ்சத்தூள். இந்த கலருக்கெல்லாம் இல்லாமல் நம்ம வேறு கலர்லாம் வேணும்னா வேப்பலையை அரைச்சி அந்த சாறு எடுத்துக்கலாம், பீட்ரூட் அரைச்சி அந்த சாறு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண முடியும், புதினா சாறு, அந்த மாதிரிலாம் கலர் நம்ம எந்த கலர் இருந்தாலும் இது மாதிரியே நம்ம இதே முறையில் நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம பச்சை கலர் எடுத்திருக்கேன். நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டிட்டு நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கொட்டிக்கலாம். மிக்சி ஜாரில் தேவையான அளவு கோல மாவும் பச்சரிசியும் கலந்த மாவை நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். பச்சை கலர் கலக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பவுடரை நல்லா கலக்கிக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிறதுல அதை சேர்த்துக்கலாம். அந்த கலரை இது வந்து பச்சை கலர் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு சூடத்தை எடுத்து நசுக்கி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு திருவி லைட்டாக திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராக பாருங்கள், க்ரீன் கலர் ரெடி ஆயிடுச்சு. செமையாக நம்ம எந்த அளவுக்கு மாவு போடுறோமோ அந்த அளவுக்கு கலர் சேர்த்துக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு டார்க்காக வேணாலும் டார்க்காக சேர்த்துக்கலாம், லைட்டாக வேணாலும் லைட்டாக சேர்த்துக்கலாம். பச்சை கலர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கலர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர், நம்மளே வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கையால் கோலம் போட்டு நம்ம ரெடி பண்ண கலர் அடித்து வாசலில் போட்டு பார்த்து ரசித்தோம்னா அது ஒரு அழகு தானேங்க. சின்ன பிள்ளைங்களாம் அழகாக டிராயிங்கி வரைஞ்சி அதில் கலர் அடித்து சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம இது இப்போ பண்ணுறது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆரஞ்சு கலர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பிள்ளைங்களாம் எழுதும்ல இங்கு, பேனாவுக்கு போடுற இங்கு. இது இங்கு எங்கள் வீட்டில் இல்லை, அதில் என் ஃப்ரெண்டு பொண்ணுக்கிட்ட வாங்கிட்டு வந்தேன் ப்ளூ கலருக்காண்டி. அதில் ஒரு சூடத்தை போட்டு அதே தான் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸு லைட்டாக பாருங்கள். செமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன கலர் தேவையோ, புதினா சாறு, பீட்ரூட் சாறு, கேரட் சாறு, வேப்பலை அரைச்சி அந்த மாதிரி சாறு, அது மாதிரி என்ன வேணாலும் நம்மளுக்கு என்னென்ன கலர் வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம். இதே கருப்பு கலர் இங்கு வீட்டில் இருந்துச்சுன்னா கருப்பு கலர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை கலர் வேணுமாலும் ரெடி பண்ணிக்கலாம். எத்தனை கலர் வேணுமாலும் ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ கலர் வேணுமாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ பொங்கலுக்கு நான் நிறையா ரெடி பண்ணணும், நிறையா கலர் ரெடி பண்ணணும். ரெட்டு இப்போ ரெட் கலர் ரெடி பண்ண போகிறோம்.
ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சூடம் சேர்த்துக்கணும். வெயிலில் காய வைக்க வேண்டியதில்லை, வீட்டில் நிழல்லே வச்சோம்னாவே காஞ்சிரும். வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலே செஞ்சு இப்படியே வச்சிட்டோம்னா அது பாட்டு காஞ்சிரும். நம்ம எடுத்து கலர் குழம்பு போடையில் சூப்பராக கலர் கலராக நம்மளுக்கு பிடிச்ச கலரை நம்மளே தயாரித்து நம்மளே போட்டால் செம தானங்க. சூப்பராக பாருங்கள் எத்தனை கலர் ரெடி பண்ணியிருக்கேன்னு. வீட்டில் இப்போதைக்கு இருந்த கலர் இது தான், அதனால் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை கலர் வேணுமாலும் இதே மாதிரி செஞ்சுக்குங்க. கலர் கலராக கோலம் போட்டு கலக்குங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.